விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை வீட்டில் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை, நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. எக்ஸ்கியூஸ் மீ. பாபி, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? அங்கே இயரில் அவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நீ ரவுண்ட்ஸ் போலையா? அதான் நீ இருக்கல்ல, நீ பார்த்து பண்ண நான் போல. ஏன் நீ போலையா? என்னதான் நான் போகிற மாதிரி இருந்தாலும் நீ தானே சீஃப் டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ நீ தான் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கு, ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகதி எவ்வளவோ பேசிகிட்டு இருக்கா, யாரும் ஒத்து வரல. நீ போய் உதயா கிட்ட பேசு. அது அப்புறம் பார்த்துக்கலாம் அபி. இப்போ நான் வேற ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். சத்யா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பேஷண்ட்ஸ் தான் கொடுக்கணும். போய் பேஷண்ட்ஸை முதல்ல கவனிப்போ. வேற இந்தியன் டாக்டர்ஸே கிடையாதா? சீனியர் அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. சரி விடு, என்ன திங்க் பண்ணுற? இல்லை, என் லைஃப்பில் எனக்கு வில்லனா என் வீட்டுக்குள்ளேயே ஆளை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கேன் பார்த்தியா? அப்போ நான் எவ்வளோ பெரிய கிணப்பையில இருந்திருக்கேன். என்ன அபி? நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நம்ம கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு நான் வந்ததுக்கப்புறமே உன் பெரியப்பாவோட ஒவ்வொரு பிஹேவியரையும் நான் நோட் பண்ண தான் ஆரம்பித்தேன். பட் நான் ஏதாவது சொன்னால் ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்துடுன்ற அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் அமைதியாக இருந்தேன். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு வாழ மட்டும்தான் ஒரு மருமக வரணுமே தவிர ஃபைட் பண்ணி அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கெலாம் வரக்கூடாது. ஆனாலும் உன் பெரியப்பா மேலே எனக்கு டவுட்ஸ் இருக்க தான் செஞ்சுச்சு. கடைசியாக அந்த ஆள் நம்ம வாழ்க்கையிலே விளையாடுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் அங்கே தொட்டு இங்கே தொட்டு எங்க கை வச்சிருக்கான் பத்தியா? நான் தப்பு பண்ணிட்டேன் அபி. எங்க அப்பாவோட அண்ணன்னு விட்டு கொடுத்து போயிட்டேன். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் இறக்க குணம் இருக்கு. அந்த இறக்க குணத்தை அந்த ஆள் மேல காமிச்சிட்டேன். அங்க தொட்டு இங்க தொட்டு இந்த ஹாஸ்பிட்டல் மட்டுமே உனக்கு நோக்கமா இருந்துச்சு. கடைசியா நம்ம லைஃப்லயே பெரிய கேம் ஆடிருக்கான்ல. சோ பாடம் புகட்டியே ஆகணும். இது வரைக்கும் தனியாக இருந்துதான் நீ போராடின. இனி ஒன்னா இருந்து நம்ம அந்த ஆளுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். விளையாண்டவன் நம்ம லைஃப்ல மட்டும் விளையாடல, என் அண்ணனோட லைஃப்லயும் விளையாண்டுருக்கான். ஸோ இந்த ஆளுக்கு கரெக்டான லெசனை கத்து கொடுக்காம அனுப்புறதா நான் இல்லை. பொண்டாட்டி, நான் ஒன்னா விட ரொம்ப கோவக்காரன். ஸோ பொறுமையா இருந்து காரியத்தை சாதிச்சிடலாம். கண்டிப்பா. சரி, அது அப்புறமா சேர்ந்து சாதிப்போம். பல வருஷம் கழிச்சு இப்போதான் ஒன்று சேர்ந்துருக்கோம். கொஞ்சம் கவனிக்கிறது. பொறுக்கி போடா. முன்னாடி பொறுக்கிங்கிற? ஓ, உங்க லாங்குவேஜ்ல நாங்க ரொமான்ஸ் பண்ண கிட்ட பொறுக்கின்னு பேர் வைப்பீங்களா? இந்த பொறுக்கின்ற பேரை நீ 15 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்ட. உனக்கு என்ன புதுசான பேர் வைக்கணுமா என்ன? அது ஓல்டு பொண்டாட்டி, இப்போ ட்ரெண்டுக்கு மாறு. ஒரு ட்ரெண்டும் இல்லை. தோளுக்கு மேலே புள்ள இருக்கா, இப்போ மறுபடியும் ஐயாவுக்கு ரொமான்ஸ் கேட்குதான். ஆனா அவளுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இல்லை, அதை மறந்துடாத. ஓ, ஐயாக்கு அந்த பிளான் வேற இருக்கா? கொன்னே போட்டுருவேன். அதெல்லாம் முடியாது, அவ போதும். அப்படிலாம் முடியாது. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது. அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும். உன்னை கேட்டேனே, சண்டை போட்டேனே, அது கண்ணில் நிற்கிறது. நீதான் எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டே, அப்புறம் என்ன? தூக்கி மடியில் உட்கார வச்சிருக்க. ஆமா, டைவர்ஸ் கொடுக்க தான் போறேன். நான் கோவமா தான்ப்பா இருக்கேன். என்னோட கோவத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது. டைவர்ஸ் கொடுக்கறது தான். ஏற்கனவே என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது ஒரு குழந்தை கொடுத்து தான் அனுப்புனேன். அந்த குழந்தைய வளர்த்து இவ்வளவு பெருசா கொண்டு வந்துட்டல. சரி, இப்போ டைவர்ஸ் கொடுக்குறேன். ஆனா டைவர்ஸ்க்கு போனஸா இன்னொரு குழந்தை கொடுக்குறான்னு முடிவு பண்ணிட்டேன். போடா. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னு கேட்டேன். அது
இல்ல டக்குனு கூப்பிட ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிருச்சு. நமக்கு இந்த எமோஷனல் செட் ஆகாது. ஓகேவா? நம்ம எப்போதும் நார்மலா இருக்கணும். நம்ம எப்போதுமே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பா முடியலம்மா. உன் அப்பா யாரு உன் அம்மா யாரு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இனி உரிமையா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வருவ. ஹாஸ்பிட்டல் அடிச்சு பிடிக்கிட்டீங்களே புருஷன் பொண்டாட்டியோ அப்புறம் எப்படி உரிமையா வரது? அடிப்பாவி நான் இல்லாததெல்லாம் சொல்லலையேப்பா. உண்மைதானே? சரிதான். அதுக்குன்னு இப்படிலாம் பேசக்கூடாது. எப்படி இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல் உனக்கும் சொந்தம் தான். அது எப்படிமா சொந்தமாகும்? உதயா அப்பா வேற ஒருத்தர், நீங்க அவரோட வைஃப். சோ நீங்க வேற ஃபேமிலி, நாங்க வேற ஃபேமிலி. அதனால ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு சொந்தம் ஆகாது. அது உனக்கு இப்ப சொன்னா புரியாது. போக போக புரிஞ்சுக்குவேன். என்னமோ எல்லாரும் ட்விஸ்டாவே வைங்க. கதை ஃபுல்லா ட்விஸ்ட். இப்பதான் ட்விஸ்ட் ஒண்ணே உடைஞ்சிருக்கு. சரி எங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. என்ன ஆனாங்கன்னு பாத்து போலாம்னு வந்தேன். உங்க அப்பா அம்மா தானே சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போ போய் பாரு. ஆமா ரெண்டு பேரும் வேலைக்கு வந்துட்டா கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அதுவும் என் அம்மாவெல்லாம் சொல்லவே முடியாது. ராட்சசி மாதிரி யாருமே கிடையாது தெரியுமா? ஆமா ஆமா ரொம்ப பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. அதான் தெரியும். சரி போய் ஒர்க் போய் கலச்சு விட்டுட்டு ஆட்டை கலச்சு விட்டு வரலாம்னு வந்தேன். எங்க அப்பா வேற பார்த்து 4 நாள் ஆச்சு. எனக்கு உடம்பு குணமாயிருச்சு. அதனால எங்க அப்பா பார்த்து எங்க அப்பா ஒரு கிஸ் பண்ணிட்டு எங்க அப்பா ஒரு ஹக் பண்ணிட்டு அப்படியே அந்த ராட்சசி ஒரு வெறுப்பேத்திட்டு போலாம்னு வந்தேன். சரிம்மா போ. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க மை ஃபர்ஸ்ட் டாடி உதயா பாபா காணோம். அவர் இங்க எங்கயாவது இருப்பாரு. தப்பாச்சே உங்க கூட தான் இருக்கணும். எப்பவும் உங்க கூட தான் இருப்பாரு. வைஃப் கூட தான் ஹஸ்பண்ட் இருக்கணும். இவ்வளவு நாள் உங்க அப்பா அம்மா ஒண்ணாவா இருந்தாங்க? அது எனக்கு தெரியாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிடல்ல இருந்திருக்காங்க. சோ ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அத பத்தி எந்த கவலையும் இல்ல. நல்லா வாய் பேசுறடி. போ. ஆயிருந்தாலும் நாய் கூட நம்மள மடிக்கும். உண்மைதான். சரி போ. என்ன சத்தம் இந்த நேரம்? அடடே செம்பட்ட முடியக்கா நல்லா இருக்கீங்களா? என்னது செம்பட்ட முடியா? ஆமா நீங்க முடி செம்பட்டே தான வச்சிருக்கீங்க. என்னக்கா ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க? பின்ன நம்ம தெருவுல போய் பிச்சை எடுக்கணுமா? என்ன மாதிரி டாக்டர் உங்களுக்கு வர்க் இல்லையா? ஏமா எனி டைம் இந்த ஹாஸ்பிடல்ல வர்க் பண்ணியே சாகணுமா? நான் வேற சீனியர் ரெஜிஸ்ட்ரன்ட் ஆக போறேன். சோ எனக்கு மதிப்பு மரியாதை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால இனிமே நான் வர்க் பிரஷர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு உதயாப்பா விட மாட்டாரே. அதுக்கு உங்க உதயாப்பா கிட்ட கேக்குறேன். என்ன கைட் பண்றது உங்க டாடி தான். சோ நான் அவர்கிட்ட தான் கேட்க முடியும். அவர்கிட்ட தான் என்னால பேச முடியும். உதயாப்பா கிட்ட என்னால கன்சல்ட் பண்ண முடியாது. மம்மி கேட்டிங்களா? உதயாப்பா வர போட்டு கொடுத்துருங்க. சம்பளத்தை கம்மி பண்ணட்டும். இதனா மட்டும் உங்க உதயாப்பா கிளுகிளுன்னு கொடுக்கறாரு. ஏமா அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா நீ ஏன் ஹாஸ்பிடலுக்கு வந்த? நான் ஏன் வர கூடாது? முன்னாடி என்ன ஒரு காரணத்துக்கு வந்து எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு நிறைய காரணம் இருக்கு. அதனால எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா நான் வருவேன் போவேன்னு யார் எந்த கேள்வி கேட்க கூடாது. ஓகேவா? ஏன்னா என்ன பெத்த தாயும் என்ன பெத்த அப்பாவும் இங்க தான் இருக்காங்க. சோ அவங்கள பார்க்க போக நான் வரதான் செய்வேன். சரிம்மா வா போ. யாரு வேணான்னு சொன்னா? நான் சீனியர் ரெஜிஸ்ட்ரண்டா ஆக போறேன். சோ எனக்கு இந்த ஹாஸ்பிடல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கு. சோ என்ன வந்து அடிக்கடி நீ மீட் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? அப்புறம் உன்னோட கரியர் கூட டாக்டர்னு கேள்விப்பட்டேன். சி கருமோ ஒரு வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருந்தாலே லெக்சர் தாங்க முடியாது. இல்ல 4 டாக்டர். இப்போ என்னை சேர்த்து 5 டாக்டரா? ஐயோ கடவுளே வேணாம். எங்க தாத்தா மறந்துட்டேன். 6 டாக்டர் மொத்தம். 6 டாக்டரா? எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா அம்மா டாக்டர். அப்புறம் உன்னோட சித்தப்பா டாக்டர். ஓ உன்னோட சித்தி டாக்டர்ல? ஓ டாக்டர் ஃபேமிலி. ஆமா நாங்க பெரிய ஃபேமிலி. டாக்டர் ஃபேமிலி. எங்க குடும்பமே ஒரு டாக்டர் குடும்பம். கரெக்ட் தான். சரி போ. சோ உங்ககிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு நேரம் கிடையாது. நான் போய் முதல்ல என்னோட டாடி மம்மியை பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்க வேற இப்பதான் பிரிஞ்சு ஒன்று சேர்ந்துருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பனா தான் 2 பேத்தையும் நான் மறுபடியும் ஒன்று சேர்க்கறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண முடியும். அதெல்லாம் நீ பண்ண வேணாம். அவங்களே பண்ணுவாங்க. நீ போ. என்னமோ சொல்றீங்க. ஓகே பாய் வரட்டா. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எதுக்கு பாரதி? இல்ல 15 வருஷமா என்ன காரணத்துக்காக தான் ஒய்ஃபு தன்னை பிரிஞ்சு போனாங்கிற ரீசனே தெரியாம ஒருத்தர் அவங்க வருவாங்க திரும்ப நம்மளை ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் 3வது மனுஷன் உள்ள பூந்ததுனால நம்மளோட லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம குழந்தைய தான் அப்பா கிட்ட இருந்து பிரிச்சுட்டோமேன்ற அந்த கில்ட் ஃபீலில் ஒருத்தவங்க அம்மா இருக்காங்க. அப்பா யாருன்னு தெரியாம அப்பா கூடவே இவ்வளோ நாளாக பழகிட்டு இருந்த குழந்தை ஒரு சைடு. தனித்தனியாக இருந்த குடும்பம் இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு. இதை பார்க்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உண்மைதான் இல்ல? இது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. சரிமா நான் வாரமே விடுமா என்னைய. சரி பார்த்து போ. முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல 1 மந்த்துக்கு ஒண்ணு நான் பார்ப்பேன். ஆனா இப்பெல்லாம் என்ன வீக் வந்துட்டு போற? வாட் ஹேப்பன்? ஏன் ஹாஸ்பிட்டல்னா வந்து போக கூடாதா? வந்து போ, பேஷண்டா வந்து போ. நீ ஏன் சும்மா வந்து போற? அதானே என்னோட கொஸ்டின். இங்க பாரு, ஹாஸ்பிட்டல் உன் பேர்ல வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பேசாத என்ன? யோ இரியா, நீ இந்த ஆட்டையில ஆளே கிடையாது. நீ ஏன் பேசுற? ஆமா ஹாஸ்பிட்டல் என் பேர்ல தான் இருக்கு. என் பேருன்னு சொல்றத என் பொண்டாடி பேர்ல தான் இருக்கு. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? டி
ரொம்ப ஆடாத என்ன? யோ, நான் ஆடுறேன் இல்ல படுத்து தூங்குறேன் என்னமோ பண்றேன், உனக்கு என்னையா கவலை? நீ ஏன் சம்பந்தமே நம்ம மூக்கு நடக்கிற? நான் கிட்ட அன்னைக்கே என்ன சொன்னேன், வந்தா உன் பிள்ளைய பார்த்துட்டு போறதோட பேசாம இருந்துக்கணும், தேவையில்லாம என்கிட்ட பேசக்கூடாது, என் பொண்ணை பேசக்கூடாது உன்கிட்ட சொன்னா இல்லையா? நான் ஒரு செம்ம மூட்ல இங்க இருந்து போயிட்டு இருந்தேன், உன் மூஞ்ச பார்த்தோன்னே செம்ம இரிட்டேட் ஆகுது, என்ன பண்ணலாம்? டேய், நான் உன்னை பார்க்க ஒன்று வரல, அது கேடுகிட்ட சத்தியனை பார்க்க தான் வந்தேன். நான் ஏன் பொசுக்குன்னு உன் புள்ளைய கேடுகிட்ட சத்தியன்னு சொல்ற? ஐயோ, இப்பதாவே அவன் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கான், ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கான். சரி சரி, உனக்கு தான் அவனை பிடிக்காது இல்ல, ஹாஸ்பிட்டல்ல வாங்கணுங்கிறது உன்னோட குறிக்கோளா இருந்துச்சு, தப்பி தவறி நான் வாங்கிட்டேன். சோ உனக்கு கோபம் இருக்கும்ல, அதனால நீ பண்ணதான் செய்வ. சரி போ, என் கண் முன்னாடி நிக்காத. சரிடா விடு, போய் பேஷண்ட்ஸை பார்க்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க் பண்ண தான் வருவாங்க, புரியுதா? என் டாக்டர்ஸ் இல்லையா? நீ நடந்த சீஃப் டாக்டர், அதுவும் நீ மெயின் சீஃப் டாக்டர், நான் அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர். ஸோ நமக்கான ஒர்க்கை நம்ம பார்க்கணும்டா. ஏய், என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அது அது குட்டி, அது நீ 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 எங்கடி வந்த? ஓஹோ, காதல் பண்றீங்களா? காதல் இளமை திரும்புது. என்ன ஃபாதர், இளமை திரும்புதே, புரியாதே புதிராச்சேவா? ஏன் நாங்களா பண்ணக்கூடாதா? இல்ல பண்ண கூடாதுன்னு நான் ஒண்ணு சொல்லல, ஆனா தப்பான இடத்துல உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கியே டாடி, இது தப்பு டாடி. என்ன இறக்கி விடுறா? என்னம்மா அப்பா போய் டா போட்டு கூப்பிடுற, வெக்கமா இல்ல உனக்கு? அது ஏன் புருஷன் டி, நான் அப்படிதான் கூப்பிடுவேன். கூப்பிடு, ஆனா ஏன் முன்னாடி அப்படி கூப்பிட கூடாது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொமான்டிக் போஸ்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்திருக்கீங்க. டாடி ஃபாதர் சரியில்லை. டாடி ஃபாதர் மட்டும் தான் சரியில்லையா? ஏன் மதர் மம்மி நல்லா இல்ல? அவ எப்பயும் அப்படிதான், அவளை பத்தி எனக்கு தெரியாதா? ஏமா இன்னும் வாய ஆடு திறந்து வச்சிருக்க, மூடி, வாய்க்குள்ள கொசு போயிட்டு வந்துருச்சு. இல்லடி, உன்னை பார்த்த ஷாக்கு. எங்க என்ன பார்த்த ஷாக்கா? என்ன பார்த்த ஷாக்கா இருந்தா இன்னி யாரடி மடி விட்டு எந்திரிச்சிருக்கணும். ஆனா இன்னமும் உனக்கு லவ், புள்ளைக்கு 15 வயசு ஆகுது, இன்னமும் உனக்கு காதல் கேக்குதா? காதல்? யோ டாடி ஃபாதர், இதெல்லாம் ஒண்ணு சரியில்லை பாத்துக்கோ. என்ன பொசுக்குன்னு எப்படி சொல்லிட்ட? அப்பா உனக்கு ஒரு தம்பி பாப்பா ரெடி பண்ணலான்னு இருக்கேன். டேய், அவகிட்ட என்னடா சொல்ற? நான் ஒண்ணு இல்லாதது சொல்லலையே, நம்ம தம்பி பாப்பா ரெடி பண்ண தானே போறோம். சீ, வாய் மூடு. ஏய், இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீ தேவையில்லாத ஆசையில வளர்த்துக்காத என்ன? நீ போ, முதல்ல உன்னை யார் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னது? ஓ, நாங்க ஆசையை வேற வளர்த்துக்கணுமா? இது வரைக்கும் அப்படி ஒரு ஆசை எனக்கு இருந்ததே கிடையாது. ஆனா அப்பா சொன்னதுக்கு அப்புறம் இனிமே அந்த ஆசையை நான் வளர்த்துக்கலாம்னு இருக்கேன். டாடி ஃபாதர், ஒண்ணு இல்ல, 2 வேணும். அவ்வளவுதானே? இப்பதான் சொல்லிருக்கேன், 10 மாசம் போற அப்பா டெலிவரி பண்ணிடுவேன். டாடி ஃபாதர், ரெண்டுமே ஆம்பளை பிள்ளையா இருக்க கூடாது, பொம்பளை பிள்ளையா இருக்க கூடாது. ஒண்ணு பொம்பளை பிள்ளையாவும் ஒண்ணு ஆம்பளை பிள்ளையாவும் இருக்கணும். அப்பதான் நல்லா தூக்கி போட்டு பந்தாட முடியும். அவ்வளவுதானே? அப்பா 2 என்ன, அப்பா ட்ரிபிளா கொண்டு வர விட்டுரு. அவ ஒருத்தியை பெத்துக்கிறதுக்கு என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி 3 குழந்தை அபார்ஷன் ஆச்சு, அப்பெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு என்ன தெரியாதா என்ன? சீ, பொறுக்கி, வாய் மூடுறா. சரி சரி, இளமை வேற திரும்பிருச்சு, 2 பேரும் வேற இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள காதல், கத்திரிக்காய், அப்புறம் இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா blah blah எல்லாம் இருக்கும், ஐ நோ. அதனால 2 பேரும் ஜோடி புறாக்களா லவ் பண்ணுங்க என்ன? சோ நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா ஒண்ணு டாடி ஃபாதர், மறக்காம சீக்கிரமா தம்பியை தங்கச்சி எனக்கு வேணும், சரியா டாடி ஃபாதர்? அப்பா கிட்ட சொல்லிட்டேல, அப்பா நீ என்ன கிட்ட பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்கேன், உனக்காக அப்பா 3 தம்பி பாப்பா தர்றேன். 3 வேணாம் டாடி, 2 போதும். இவன் வயசுக்கு ஏத்தப்பல பேசுடி, போடி முதல்ல. பாத்தியா, மதர் மம்மிக்கு வெக்க வருது. ஆஹா, அண்ணா வெக்க. அது அப்படிதான் அப்பா சரி பண்ணிட்டு நீ போயிட்டு வா. யோ டாடி, பாத்தியா, உன் பொண்டாட்டி உங்க அண்ணுக்கு தெரிஞ்சாலும் உன் பொண்ணெல்லாம் உங்க அண்ணுக்கு தெரியல. பொண்டாட்டி திக்கு மடியில உட்கார வச்சிருக்க, பொண்ணெல்லாம் உன் மடிக்கு உட்கார மாட்டாளா வந்து? ஐயோ, யார் சொன்னது? வாடி என் தங்கம். பொண்ணதுக்கு அப்புறம் கூப்பிட்டாலும் நாங்க வர முடியாது, அதெல்லாம் நீ முன்னே செஞ்சிருந்திருக்கணும். சரி இப்ப வா, நீ ஒரு மடியில உங்க அம்மா ஒரு மடியில முடியாது முடியாது. வா என் தங்கம். இப்போ ஓகேவா? எனக்கு 2 பேருமே முக்கியம் தான். ஆனாலும் முதல்ல அபி தான சொன்ன நீ. ஏய், இங்க பாருடி, சொல்றி குண்டமா, இங்க பாரு, நீ வர்றதுக்கு முன்னாடி நான் தான் என் புருஷனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன் என்ன? சரிடி, லவ் பண்ணவனாவே இருந்துட்டு போ, ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் இனி நான் தான் எங்க அப்பாக்கு எல்லாமே. அப்படிலாம் என் லவ் விட்டு கொடுக்க முடியாது. இந்த 15 வருஷமா அந்த லவ் கர்மாந்திரல எங்க இருந்துச்சு சொல்லு பாப்போம். அத நாங்க அப்பா பிரிஞ்சிருந்தோம், இப்போ நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஆனாலும் நீ சொல்லாம எங்க அப்பாவை நான் தான கண்டுபிடிச்சேன், ரொம்ப ஓவரா பண்ணாத. ஏய் இங்க பாரு டாடி, உனக்கு எல்லாமே நான் தான், அவ உனக்கு வேணாம். இனிமே என் மேல தான் உனக்கு பாசம் அதிகமா இருக்கணும், சொல்லுப்பா. நீ சொல்லிடுவ? அப்படிலாம் அப்பா சொல்ல மாட்டான், ஏன்னா அப்பனுக்கு நான் எவ்வளவு முக்கியம்னு அவனுக்கு தெரியும். அப்படியா? எங்க சொல்லாச்சு காட்டடா, அப்பா சொல்லுப்பா. ஐயோ 2 பேரும் விட்டுருங்க, நீ ஆளை விட்டுருங்கப்பா சாமி. எனக்கு நீயும் முக்கியம், உன் அம்மாவும் முக்கியம். யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும். அப்படிலாம் சொல்ல முடியாதுடா. ஏன்னா என்னோட சந்தோஷத்துக்கும் என்னோட சோகத்துக்கும் என்னோட எல்லாத்துக்குமே உன் அம்மா காரணமா இருந்தவ. ஸோ அவ மட்டும் என் லைஃப்ல வரல அப்படின்னா இன்னைக்கு நீ கூட வந்திருக்க மாட்டேன். ஸோ அம்மா அப்பாவுக்கு எப்போதுமே ஸ்பெஷல் தான். அதே மாதிரி தான் நீயும். நீ எங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே இருந்துச்சு. எனக்கு வேணா தெரியாம உங்க அம்மா உன்னை வளர்த்துருந்துருக்கலாம்,
ஆனா இந்த உலகத்துல ஒரு லவ்வோட அடையாளமே குழந்தை தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி என்னோட அடையாளம், ஐ மீன் எங்க காதலோட அடையாளம் நீ தான். அதனால நீயும் எனக்கு முக்கியம். அப்ப கூட நான் தாண்டி ஃபர்ஸ்ட். இந்த விஷயத்துல வேணா உனக்கு விட்டு கொடுப்பேன், ஆனா எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதாடி? பார்க்கலாம்டி. எப்பா அம்மாவும் பொண்ணு சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துங்க. எப்பா, இந்தியா பாகிஸ்தான் போர் கூட நின்றோம், ஆனா அம்மா பொண்ணு சண்டை நிக்கவே நிக்காது. ஆனா போட்டு தடுத்தாலும் நிக்காது. என்ன பி? ஆமா ஆமா. கனவுகள் தேய்ந்ததென்று கலங்கிடக் கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கென கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காணச் சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன், உன் மடிமெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். நீங்க ரெண்டு பேரும் எப்போதுமே இதே மாதிரி ஒத்துமையா இருந்தா போதும். ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பெத்தவங்க சண்டையில அதிகமாக பாதிக்கப்படுறது குழந்தைங்க மட்டும்தான். உங்களுக்கு வேணா அது ஈஸியாக தெரியலாம், ஆனால் சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து வளர்ற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதில் இருக்க பெயின் என்னென்னு. ஸோ இனிமேல் சண்டை போட்டால் 5 மினிட்ஸ்க்கு மேலே பேசாமல் இருக்காதீங்க. 15 வருஷமா பிரிஞ்சு இருந்தது போதும். இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒத்துமையாக சந்தோஷமா இருக்கணும், அதுதான் வேணும். இப்போ குட்டி போயிட்டு வரேன், பாய். சாரிடா பட்டு, எதுக்கு? நம்ம பொண்ணு சொல்லிட்டு போன மாதிரி தான். 15 வருஷம் ரெண்டு பேரும் எதுக்கு பிரிஞ்சிருந்தேன்னு தெரியாமல் பிரிஞ்சிருந்தோம். இனி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கணும். ஏய், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் வேணும்னு பிரிஞ்சிட்டு இல்லை, நம்மளோட சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. நமக்குள்ள மூணாவது மனுஷன் ஒருத்தர் வந்ததுனால தான் நம்ம ரெண்டு பேர் பிரிய வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அப்படி ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, ஒரு உண்மையான காதல் எத்தனை பேர் பிரிக்கணும்னு நினைச்சாலும் அது பிரிஞ்சே போனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒன்று சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் அப்படிதான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கோ. சரிடா பொறுக்கி. யாராவது உள்ள இருக்கீங்களா? என்ன ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்காங்க? என்ன பொண்டாட்டி அப்படி பார்க்குற? ஏன் நான் பார்க்கக்கூடாதா? 15 வருஷமா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் மாமா. திரும்ப இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். என்ன ரெண்டு பேரும் இப்படி பேசுறாங்க? ஆமால, அதனால நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோமா? பண்ணுவோம், தப்பு இல்ல. அப்போ நான் லவ் யூ சொல்றேன். ஐ லவ் யூ மாமா. ஐயோ, ஒரு மாதிரி ஜிம்மன் இருக்குடி பொண்டாட்டி. லவ் யூ டூடி பொண்டாட்டி. லவ் யூ டூவா? மாமா, நம்ம பெரிய மாமனார் இருக்காரு, பெரிய மாமனார் உங்க பெரியப்பா. ஆமா, அவருக்கு என்ன சோத்துல ஏதோ விஷம் வச்சுட்டாங்களா? சோத்துல விஷமா? ஐயோ மாமா, நீங்க வேற. அவருக்கு எதுக்கு சோத்துல விஷம் வைக்கணும்? அவர் தான் எல்லாரோட சோத்துலயும் விஷத்தை வைப்பாரு, நீங்க வேற. ஆமா, பாயிண்ட் தப்பாயிருச்சு. சரி சொல்லு, அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் இருக்காருல்ல மாமா, அவரு போன வாரம் போய் அவரை பார்த்தனா, அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நமக்கு தான் குழந்தையே இல்லைல்ல, நம்ம குழந்தை தான் இறந்து போச்சுல, அதனால இந்த குழந்தை இல்லைன்னா என்ன, வேற குழந்தை பெத்துக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதனால அவருக்கு ஒரு பேரப்பிள்ளை ரெடி பண்ணி கொடுத்துருவோமா? ஓ, அப்படியா சொன்னாரு? ஆனா என்கிட்ட ஒரு தடவை என்ன தெரியுமா சொன்னாரு? டேய், நீ ஒரு புள்ள பெத்துக்கு கூட லைக் இல்ல, அதுக்கு கூட நீ சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு கேவலமா பேசினாரு. அப்படி சொன்ன வாயா இப்போ நம்ம இன்னொரு புள்ள பெத்துக்க சொல்லி சொன்னாரு? அட ஆமா மாமா, நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? ஏய் போது நிறுத்துங்க. மாமா, உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? ஆமா, ஏதோ ஒரு எரும மாடு உள்ள போது நிறுத்துங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏய், உங்க ரெண்டு பேத்தி தான். அட பெரியப்பா வாங்க. அட பெரிய மாமனார், இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்க வந்துட்டீங்க. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நாடகமா நடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, எங்களுக்கு எதுக்கு நாடகம் நடிக்கணும்? நாங்களும் நாடகம் நடிக்க தேவையில்ல. போன வாரம் தானே மாமா சொன்னீங்க எங்களுக்கு தான் குழந்தையே இல்லை, இன்னொரு குழந்தை பெத்துக்கங்கன்னு. நான் கூட யோசிச்சு பார்த்தேன், எதுக்காக என் புருஷனை பிரிஞ்சிருக்கணும்னு. அதனால இன்னொரு குழந்தை பெத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் போய் மூடு. என்ன ரெண்டு பேரும் பிரிஞ்சு தானே இருந்தீங்க, இனிமே இப்போ அப்படியே ஒத்துமையா இருக்கீங்க? ஏன் பெரியப்பா மறுபடியும் மண்ணலி போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எது மண்ணலி போடணுமா? பெரியப்பா, சிலரோட நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல உங்க நடிப்புக்கு பத்மபூஷன் விருதையே கொடுக்கலாம் பெரியப்பா. என்னடா உளர்ற? ஒரு நிமிஷம் பெரியப்பா, ஒரு நிமிஷம். தங்கம், மாமாக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பேசுறதுக்கு. சோ கொஞ்சம் இறங்கி நில்லு, அதுக்கப்புறம் ஒன்னா உட்காந்துக்கலாம். சரிங்க மாமா. டேய், இந்த ஆட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்காது என்ன? அம்மா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? யார் கேட்ட ஹாஸ்பிட்டல அவன் பேர்ல எழுதி வச்ச நீ? இங்க பாரு, நியாயப்படி பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கும் அப்பனுக்கு மட்டும்தான் சேரணும். மூணாவது மனுஷன் சம்பந்தமே இல்லாத அவனுக்கு கேட்ட எழுதி வச்ச. இப்ப என்ன? இதெல்லாம் வரைக்கும் நீயும் பொண்டாட்டி பிரிஞ்சு தானே இருந்தீங்க. இப்ப என்ன என் முன்னாடி நாடகம் நடிச்சிட்டு இருக்கீங்களா? வெக்கமா இல்ல உங்க பத்தி இப்படி நாடகம் நடிக்கிறதுக்கு? இன்னும் எவ்வளவு நாளைக்குடா இப்படி எல்லாத்தையும் ஏமாத்தி தெரிவிங்க? இங்க பாரு, அன்னைக்கு நான் சொன்ன மாதிரிதான், உன்னால ஒரு குழந்தை பெற்றுக்க தகுதியே இல்லாதவன்டா நீ.
இதை நான் எப்பயுமே சொல்லுவேன். இப்ப எதுக்கு ஒன்னா கூட்டிட்டு ஓவர் 2 பேர் நடிச்சுட்டு இருக்கீங்க? யோ உன் வாயை மூடு. நான் ஒரு வார்த்தை என் புருஷனை பத்தி தப்பா பேசினேன்னு வையேன், அவ்வளவுதான். நீ நானும் பெரிய மனுஷனாச்சே மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ற. உன்னை யாரு எனக்கு மரியாதை கொடுக்க சொன்னா? இங்க பாரு, நீ பண்ணி வச்சிருக்க வேலைக்கெல்லாம் உனக்கு மரியாதை இல்ல. உன்னை ஒரு மனுஷனா கூட மதிக்க கூடாது. என்ன வாயை மூடிட்டு பேசாம இருந்துக்கோ. என்ன ரொம்பலாம் பேசுற? அவன் பக்கத்துல இருக்கான்ற தெரியுமா? எனக்கு அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் சம்பந்தமே இல்லாத 3வது பேப்பர் பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க? அதுதான் இப்ப எனக்கு வேணும். உன்னால ஹாஸ்பிட்டல் நடத்த முடியல, உன்னால ரன் பண்ண முடியல, ஹாஸ்பிட்டல் நீ எனக்கு கொடுத்துருக்கணும். எதுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்த கொண்டு போய் கொடுத்த? அவன் ஃபர்ஸ்ட் யார் உனக்கு? அவன் உள்ள வந்து உட்காந்துருக்கா அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஹாஸ்பிட்டல் எழுதி வச்சிருக்கியா? அவன் என்ன நோக்கத்தோட உள்ள வந்தான்னு உனக்கு தெரியுமா? அவனுக்கு யாரும் அனுப்பி வச்சாங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? யோ போய பொத்து, இன்னும் ஒரு வார்த்தை பேசுனன்னு வையன், நாக்க ஒண்ணும் இல்லாம கண்ணந்துட்டமா வெட்டிடுவேன். ஆமா, ஏன் ஹாஸ்பிட்டல்ல எழுதி வைக்கிறதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? உனக்கு நான் எழுதி தரேன் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லிருக்கா? நீ யார் வருவா வந்து என்கிட்ட வம்பு எடுத்துட்டு நீ பாட்டுல போவ? எனக்காக உன்ட்ட நான் சொல்லிருக்கானா? இல்ல உன் புள்ள பேர் எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்லிருக்கானா? ஆமா, ஹாஸ்பிட்டல் என்னதுதான், நான் தான் எழுதி வச்சேன். என்ன பண்ணுவ? சரி அதெல்லாம் கூட விடியா, அது இப்ப மேட்டர் இல்ல. நீ என்ன சொன்ன என்ன பார்த்து? எனக்கு ஒரு புள்ள பிறக்கிறதுக்கு தகுதி இல்ல, நான் ஒரு புள்ள பெற்றுக்க தகுதி இல்ல, அப்படித்தானே சொன்னேன்? ஆமாடா, அதானே உண்மை. நீ பண்ண பாவனால ஏற்கனவே 3 குழந்தை இறந்து போச்சு, 4வது குழந்தையும் பிறந்துல செத்து போச்சு. அப்ப நீ தகுதியே இல்லாதவன் தான், நீ அதுக்கு அருகதையே இல்லாதவன் தான். ஹலோ, இந்த வார்த்தைய நீ பேசுறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு 30 வருஷம் பேக்ல போ. நீ எப்படி இருந்தேன்னு யோசிச்சு பாரு. சொல்லு. ஏய், அது வேற இது வேற. யோ, குழந்தை பிறக்கிறதுல என்னையா அது வேற இது வேற? ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மெத்தட் தான். என்ன அது எப்படி? உங்க வாழ்க்கையில நடக்கும்போது அது உங்களுக்கு துயரம், மத்தவங்க வாழ்க்கையில நடக்கும்போது அது உங்களுக்கு சந்தோஷமா? யாரு சொன்ன குழந்தை இறந்து போச்சுனே? அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு. எங்க 2 பேத்துக்கும் பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய நான் வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கேன். அவளுக்கு 15 வயசு ஆகுது. குழந்தை உயிரோட இருக்கா? ஏன் டாக்டர் கிட்ட அவ புள்ளைய கடத்தி வச்சு மிரட்டி எங்க குழந்தை இறந்து போனதா சொல்லி என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு இவ்ளோ வேலை பண்ண உனக்கு அது தெரியாதா? ஏய், இதெல்லாம் நான் ஒண்ணு பண்ணல. யார் உங்ககிட்ட கட்டுக்கதை இழந்து விட்டா? யோ உன்னோட ரீலெல்லாம் வந்து ரொம்ப நேரத்துக்கு மேல ஆச்சு. ஏயா, உனக்குலாம் வெக்கமாவே இல்ல? ஒருத்தரை பிரிக்கிறதுக்கு இவ்வளவு கேவலமா இறங்கி பண்ணுவ நீ? ஒண்ணு மறந்துடாத, ஒருத்தர் எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் தான் கடந்து வந்த பாதைய மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு குழந்தை 3 தடவை ஆபரேஷன் நடந்ததுமோ உண்மைதான். 4வது தடவை குழந்தை என் பொண்டாட்டினால பெத்துக்க முடிஞ்சதுதான். எங்க சூழ்நிலை நாங்க 2 பேரும் பிரிய வேண்டிய கட்டையாயிடுச்சு. ஆனா நாங்க 2 பேரும் பிரியறதுக்கு காரணமே நீதான். அது எப்படியா எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பண்ற? எப்படி இதெல்லாம்? ஆமா, நான் தான் பண்ணேன். இப்ப என்ன இருக்கு? உண்மையை ஒத்துக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. அது வில்லனா இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஒத்துக்கிட்ட வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஆனா நீ இவ்வளவு தூரம் பண்ணதுனால உங்ககிட்ட போய் மறுபடியும் எதிர்த்து மோதி உங்ககிட்ட சண்டை போடுற மூட்லலாம் நானும் கிடையாது, என் பொண்டாட்டியும் கிடையாது. அதுக்கு பதிலா நாங்க கையில எடுத்திருக்க ஆயுதம் என்ன தெரியுமா? என்ன நினைச்சு எங்க 2 பேருக்கு இந்த 15 வருஷமா பிரிச்சு வச்சியோ அதை சுக்குநூறா உடைக்கணும். நாங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரக்கூடாது. நான் நிம்மதி இல்லாம போகணும், என் பொண்டாட்டி நிம்மதி இல்லாம போகணும், மொத்தத்துல என் குடும்பம் நில குறைஞ்சு நிக்கணும், ஹாஸ்பிட்டல் உன் கைக்கு வரணும். அதுதானே உன்னோட பிளானு. ஆனா எதிரிக்கிட்ட எதிர்த்து நின்று மோதுறதை விட அவனுக்கு என்ன பிடிக்காதோ அதை பண்றதுலதான் கிக்கே இருக்கு. சோ நீ பிரிச்சு வச்சல, இனிமே அந்த பிரிவு நீடிச்சு நிக்காது. இதுக்கப்புறம் தான் நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறோம். என் குடும்பம் நில குளிஞ்செல்லாம் நிக்காது. இனிதான் என் குடும்பம் ஆலமரம் மாதிரி வளர்ந்துகிட்டே போகும். அப்புறம் என்ன கேட்ட இந்த ஹாஸ்பிட்டல். ஆமா, ஹாஸ்பிட்டல் என்னதுதான் நான் ஒரு 3வது மனுஷனுக்கு தூக்கி கொடுத்திருந்தான். ஆனா அந்த 3வது மனுஷன் கிடையாது, என் குடும்பத்துல ஒரு ஆளுதான். அவன் யாருன்னு உனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். சோ தேவையில்லாம நடிக்கலாம் வேண்டாம். என்ன நியாயப்படி பார்த்தா ஹாஸ்பிட்டல் யார்கிட்ட போய் சேரணுமோ அங்கதான் சேர்ந்திருக்கு. இதுல இடையில வந்து கேம் பிளே பண்ணது நீதான். சோ சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்கு. அதனால நீ ஒன்னும் பேச தேவையில்ல. என்னடா புதைய உன் அண்ணனு தெரிஞ்சதுனால இவ்வளவு திமிரா பேசுறியா? யோ, அங்க கூட நீ பாவம் தானே பண்ணி வச்சிருக்க. எங்களுக்கு கூட பண்ணது கூட ஒரு துரோகம் கிடையாது. ஆனா ஒரு பெத்த தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சிருக்கியே, அது எவ்வளோ கேவலமான விஷயம். அதை பண்ண உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு?
இப்போ வரைக்கும் அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு நினச்சி வீட்டில் அவர் ஞாபகார்த்தமா எல்லா போட்டோமே போட்டு அதுக்கு மாலை போட்டு வச்சுருக்காங்க. இப்படிலாம் நீ பாவம் பண்ணனா உன் வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே கிடைக்காது. ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நமக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைக்கணும், அது நமக்கு நியாயமாக கடைசி வரைக்கும் கூட இருக்கணும் அப்படின்னா உண்மையாக இருக்க கற்றுக்கணும். உண்மையாக இருக்க முடியாது தான், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நேர்மையாக இருக்க கற்றுக்கணும். நேர்மையாக எதுவுமே கையில் கிடைச்சாதான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கோ. என்ன, கண்டிப்பாக உனக்கு எந்த தண்டனையும் நாங்கள் கொடுக்க போகிறதில்ல. நீ ஆசைப்பட்டது என்ன, நாங்கள் யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நாங்கள் அப்படி தான் இருக்க மாட்டோம். இனி எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும்தான். இனி எங்கள் குடும்பம் ஒன்றா இருக்கிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. நான் என் புருஷன் கூட ஒன்றா இருக்கிறதும், அதே மாதிரி உதயா அவங்க அம்மா கூட ஒன்றா இருக்கிறதையும் யாருனாலையும் தடுக்க முடியாது. நீ ஒன்று நினச்சி எல்லாம் பண்ண, ஆண்டவன் வேற ஒன்று நினச்சி வேற மாதிரி பண்ணிட்டான். உதயாவை சைக்கோவா வளர்த்து இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் பிடிங்கிடலாம் தானே நீ நினச்ச. ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, பாரதின்னு ஒரு கேரக்டர் உள்ளே வந்து உதயாவோட மனசை சுத்தமாக மாற்றியாச்சு. ஸோ ஒரு கெட்டது ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அவங்களை சுற்றியே பாசிட்டிவ் வைப்ரேட்டோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் உதயாவோட லைஃப்பில் பாரதி என்ட்ரானது. ஆனால் பாரதியும் உதயா லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு உதயாக்கும் பாரதிக்கும் அவங்களோட காதலோட அடையாளமாக இருந்த குழந்தைய கலைக்க சொன்னதே நீ தான். அது எப்படி அடித்து அந்த குழந்தைய கலைச்சிருக்கீங்க. இந்த பாவம்லாம் சும்மா விடவே விடாது. என்ன, ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவா தெரியுமா? ஈஸியாக சொல்லலாம், ஒரு ஆம்பளை இல்லாமல் ஒரு பொம்பளையால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு. உண்மைதான், ஒத்துக்கிறோம். ஆனால் 10 மாதம் வயிற்றுல சுமந்து அந்த குழந்தைய வெளியே கொண்டு வர்ற வழியை நீங்களாம் அனுபவிச்சா உங்களுக்கு குழந்தையோட வலி என்னன்னு தெரியும். வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? உனக்கெல்லாம் எதுக்கியா மீச? வலிச்சுட்டு போய் எங்கேயாவது நாட்டுக்கிட்டு தொங்க வேண்டியதானே. இங்க பாரு, நீ என்னென்னலாம் நினைச்சு என்னென்னலாம் பண்ணலான்னு நினைச்சியோ இனி அது எதுவும் நடக்காது. என்ன, என் அண்ணன் உதயா உயிரோட இருக்கிறதையும், எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் அவனை சேர்க்கறதையும், என் அண்ணி அண்ணனை வாழ வச்சு பார்க்கறதுலையும், நான் என் பொண்டாட்டி கூட வாழ்றதுலையும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது இனி உன்னால ஒண்ணுமே புடுங்க முடியாதுங்கிற நானு. ஸோ வேற ஏதாவது புடுங்குறது இருந்தா அதை போய் பார்த்துக்கோ, சரியா? இன்னொரு தடவை ஹாஸ்பிட்டல் எனக்கு வேணும், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நீ ஏதாவது பண்ணன்னு வையன். சத்யன் காலேஜ் படிக்கும் போது ஒரு கேரட்ல சுத்தினான் தெரியும்ல, அவனை பார்க்க வேண்டியது இருக்கும். ஓ, உங்க எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க, அப்படித்தானே? டேய், இப்ப நான் நினைச்சாலும் உங்க எல்லாத்தையும் உண்டு இல்லாம என்னால பண்ண முடியும். என்ன, ஆடாதீங்க. என்ன, ஓ உண்டு இல்லைன்னு பண்ணிடுவீங்களா? ஐயோ, இதுக்கு மேல அது முடியாதுங்கிறேன் நானு. உன்னால முடியவே முடியாது, அவ்வளவுதான். உன் கேம் ஓவர் ஆயிடுச்சு. சோ நீ மூடிட்டு திருந்துறதுதான் நல்லது, புரியுதா? ஏன்னா கதையே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீ கேம் பிளே பண்ணி யார் கூட நீ பிளே பண்ண போற? எவன் கொண்டலாம் நீ உள்ளன்னா உள்ள இறக்குனியோ அவன் மேல நல்லவனா திரும்பிட்டு வரான். இதுக்கு மேல நீ புதுசால ஒரு ஆளு உள்ள கொண்டு வர முடியாது. சோ டோட்டல் ஸ்டோரியுமே முடிஞ்சிருச்சு. சோ இதுக்கு மேல மூட்டு நீ திருந்துறதா நல்லது, இல்லைன்னா நான் திருத்துவேன். என்ன சொல்ற? நான் என்னடா சொல்லணும்? இங்க பாரு, ஆமாடா, உன் அண்ணனை உன் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சவன் நான் தான். கொண்டு போய் அவனை நடு ரோட்ல விட்டு பிச்சை எடுக்க வச்சதும் நான் தான். அதே மாதிரி அவனை ஒருத்தங்கிட்ட கொடுத்து அவனை கிரிமினலா வளர்க்க சொல்லி அவனோட சொந்த குடும்பத்துக்கு அவனை எதிரியா கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலை அவன் கையால இருந்து வாங்கி என்கிட்ட கொண்டு வரணும்னு நினைச்சதும் நான் தான். ஆனா இதெல்லாம் எதையும் நடக்க விடாம அவனை நானு சைக்கோவா வளர்த்து கொண்டு வர அந்த நேரத்துல பாரதின்னு ஒட்டி உள்ள வந்தா. அவங்க 2 பேத்துக்குள்ள லவ்னு ஒண்ணு வந்துச்சு. ஆனா அந்த லவ்வோட மட்டும் இருந்திருந்தா பரவாயில்ல. குழந்தைங்கிற ஸ்டேஜுக்கு போகும்போதுதான் அந்த குழந்தை நாளைக்கு சொத்தை கேட்டு வந்துடக்கூடாதுன்னு தான் குழந்தையா அழிச்சேன். அது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில கேவலமா போறதுக்கும் நான் தான் காரணம். எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் காரணம். இதுக்கப்புறமும் நான் சும்மா விட மாட்டேன். அவ்வளவு ஈஸியால அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. என்ன, இது என் தன்மான பிரச்சனை. உங்க தாத்தன் எனக்கு வாரிசு இல்லைன்னு தானே உங்க அப்பன் பேர்ல எழுதி வச்சுட்டு போனா? உங்க அப்பா எனக்கு வாரிசு வந்ததுக்கு அப்புறம் விட்டு கொடுத்தானா? எனக்கு வாரிசு வந்துச்சுன்னு சொல்லி உங்க பேர்ல எழுதி வச்சான்ல. இப்பவே என்னால சொத்து சம்பாதிக்க முடியும். ஆனா என்னோட தன்மானத்தை சீண்டி பார்த்த ஒரு விஷயம் இந்த ஹாஸ்பிட்டல். சோ அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் யாருக்கும் விட்டு கொடுத்து போக முடியாது. இப்ப வேற நீ அவனுக்கு எழுதி வச்சதா இருந்துட்டு போகட்டும். ஆனா அத நீ சொன்ன மாதிரி நேர்மையான முறையில எல்லாம் வாங்க முடியாது. கண்டிப்பா வாங்குவேன், என் புள்ளைய வச்சே வாங்குவேன். இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு தான் சேரணும். யோ யோ யோ, திரும்ப திரும்ப ஏன் தப்பு பண்ணிட்டு இருக்க? நீ எப்படியே வாங்க. இங்க பாரு, இப்பவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல என் புருஷன் உனக்கு கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கான். என்ன, அவனுக்கு இந்த சொத்தோ இல்ல இந்த ஹாஸ்பிட்டலோ அதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. நல்ல மனுஷங்களோட குணத்தை சம்பாதிக்கிறதுல தான் மனிதாபித்தனமே இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. இன்னும் அதை புரியாமலே நீ இருக்க. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு மாமா இவர்கிட்ட பேசுறதே வேஸ்ட் தான். ஸோ இதுக்கு மேல இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாத, விட்டுரு. இல்ல அபி, இப்படியே அவர் இருந்தாருன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நீ அப்படிதான் இருக்க, அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா இல்லையா? நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் போறேன் இல்ல நீங்களா குடும்பத்தோட ஜெயிலுக்கு போறீங்கன்னு பாருங்க. நாங்க என்ன
மாமனாரை கொலையா பண்ணோம் ஜெயிலுக்கு போறதுக்கு? யோ, இதுக்கு மேலலாம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கறதுல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. என்ன, எல்லாமே நீ தான் பண்ணன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல எந்த தப்பும் நடக்காது. அதனால உனக்கு தண்டனையில நாங்க கொடுக்க போறது இல்ல. நீ நினைச்சதை நாங்க நடத்த விட மாட்டோம். அவ்வளவுதான். இனி எதுவும் வேகாதுங்கற. ஐ மீன் உன் பருப்பே நீ எங்ககிட்ட வேகாது. சோ மூட்டு கிளம்பு. சத்யன், இதுவரை உங்ககிட்ட மறைமுகமா தான் மோதினேன். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நேரா மோதலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ வா 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 சூப்பர். நீ மறைமுகமா மோதும் ஒன்னும் கிழிக்கல, நேரா மோதல மட்டும் என்னத்தை கிழிச்சு தள்ளிடுவடி. போயா, ஏய் காமெடி படம் போயா. டேய் ரொம்ப பேசுறடா, இதுக்குள்ள சேர்த்து அனுபவிப்பேன். யோ, ஏற்கனவே 15 வருஷமா நான் அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேல என்னத்தையும் அனுபவிக்கணும். சோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீ பாரியா, இப்போ உனக்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்கறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். பட் ஹாஸ்பிட்டல் என் பேர்ல கிடையாது. முன்ன என் பேர்ல இருந்துச்சு. அப்பயாவது எழுதி கொடுக்கலான்னு கூட வச்சுக்கோ, ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னு கூட வச்சுக்கோ. ஆனா இப்போ உங்க தம்பிக்காரர் அவர் புள்ள பேர்ல எழுதி வச்சுட்டாரு. இதுக்கு மேல நீ இந்த ஹாஸ்பிட்டல ஃபைட் பண்ணி நீ வந்து நிறைய இதெல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கிரிமினல் தனெல்லாம் பண்ணி நீ வாங்கணும். நான் உன் தம்பி காலில் போய் விழுந்துருங்கிறேன், அவர் உனக்கு தருவாரு. அதுக்கு மேல என் அண்ணன் பிச்சை போட்டா நீ வாங்கிக்கோ, அவ்வளவுதான். ஏற்கனவே என் அண்ணன் வேற அடிக்கடி சொல்லிட்டே இருக்கான், நீ பிச்சை போட்டு தானே அந்த ஹாஸ்பிட்டல நான் இப்ப வாங்கிட்டு இருக்கேன், நான் இதை நடத்திட்டு இருக்கேன்னு. சோ நாளைக்கு முன்ன சொல்லுவான் அவன் பிச்சை போட்டு நீ வாங்கிட்டு. அவ்வளவுதான். இதுதான் வாய்ஸ் வாய்ஸா தொடர்ந்து நடந்துட்டு வர்றது உனக்கு தெரியாதையா? டே, அடுத்த பிச்சையில வாழ்றேன் இல்லடா நானே. என்னம்மா பொசுக்குன்னு பெரிய மாமனார் இப்படி சொல்லிட்ட? அவங்க இடத்துல போய் தொங்கிட்டாருன்னா என்னம்மா பண்றது? தொங்குனா தொங்கட்டும். எதுக்கு பூமிக்கு பாரமா ஒரு உயிர்? ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நீ கோவத்துல பேசுற. மாமனார் கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. மாமனார் என்ன அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல, அனுபவிச்சுட்டு மொத்தமா போட்டு அனுப்பி வைப்போம் சேர்ந்து. ஆமால, அது வேற இருக்குல்ல, மறந்துட்டேன். என்ன புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன சொன்ன? உன் புள்ள உயிரோட இருக்கா? என்னோட அடுத்த டார்கெட்டே உன் புள்ளதான். யோ, என்ன வில்லனாவது அவன் பண்ற பிளான ஆப்போசிட்ல இருக்குன்ற சொல்லுவானா? யா யோ, ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்க? போயா. டேய், தூக்க மாட்டேன்னு நினைக்காத. என்ன யோ, நீ என்ன தூக்கிட்டு போய் கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டா கூட உனக்கு ஏதாவது நடக்கும்னு வச்சுக்கோ. ஆனா என் புள்ள கிட்ட உன்னால நெருங்க கூட முடியாது. நான் வளர்த்திருந்தா கூட அந்த அளவுக்கு தைரியமா அவளை வளர்த்திருக்க மாட்டேன். என் பொண்டாட்டி வளர்த்திருக்கா என் புள்ளைய, என்ன மாதிரியே வளர்த்து வச்சிருக்கா. என்ன நான் என்னெல்லாம் பண்ணுவோம்னா அது எல்லாம் என் பிள்ளைகிட்ட இருக்கு. என் புள்ளைன்னு உன்கிட்ட சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உன் கண்ணு முன்னாடி வந்து நின்னாலே இதான் என் புள்ளன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு அவன் வளர்ந்து நிக்கிறா. சோ என் புள்ளைய வச்செல்லாம் நீ ஒண்ணு என்கிட்ட புடுங்க முடியாது. ஓகேவா? சோ வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பிளான் போடு. ஓகே, இப்ப கிளம்பு. இருக்குடா, மொத்த குடும்பத்துக்கும் மொத்தமா வச்சு செய்யறேன். எப்படி உன் அண்ணனை மொத்த கைக்கிட்டு எடுத்து பிரிச்சு அவன் இறந்துட்டான்னு நம்ப வச்சனோ அதே மாதிரி என்ன விஷயம் வேணாலும் என்னால பண்ண முடியும். பாப்போமா? ஓ பாப்போமே.